பொன்னி வந்து யோசனையாக இருக்காங்க. அப்போ வந்து பொன்னி யோசிக்கிறாங்க, பிரீத்திக்கும் இந்த விஷயத்தை செய்யலை, அப்போ இந்த விஷயத்தை யார் செஞ்சுருப்பா? பிரீத்தி சொல்கிறத பார்த்தா பிரீத்தி வந்து நம்ம தான் செஞ்சுருப்போம்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கா. அப்போது இந்த விஷயத்தை வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து யோசிச்சுட்டே அப்படியே வராங்க. பார்த்தா சுந்தரம் வந்து யார்கிட்ட வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இந்த சுந்தரம் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இவர் ஏதோ வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒருவேளை இவர் கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யார்கிட்ட ஃபோனில் மும்முரமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நான் பேமெண்ட் எல்லாத்தையும் எவ்வளோ கொடுக்குறது உங்களுக்கு, நான் உங்களுக்கு நிறைய அமுச்சு வைக்கிறேன், அப்புறம் எதுக்காக இப்படி தொல்லை கொடுக்குறீங்க, சும்மா சும்மா காசு கேட்டால் நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து உண்மைதான், நீங்கள் வந்து நல்ல விஷயம் பண்ணீங்க, அழகாக ட்ராமா போட்டு இந்த வீட்டில் வந்து அவ்வளோ அழகாக வந்து என்னை மாட்டி விடாமல் இருந்தீங்க, உண்மையிலே பெரிய விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக வந்து நான் சும்மா சும்மா காசு கொடுத்துட்டே இருக்க முடியுமா அப்படி பேசிகிட்டு இருக்காரு. உடனே இது எல்லாத்தையுமே வந்து பொண்ணு கேட்டுறாங்க. அடப்பாவி, இவ்வளோ நாள் இந்த ஆள் தான் வந்து இவ்வளவும் பண்ணியிருக்கானா, அப்போ வந்து அவங்களெல்லாம் வர வச்சது இந்த ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இதை எப்படி நிரூபிக்கிறது, எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும், இதை எப்படி நிரூபிக்கிறது, வேறு வழியே கிடையாது, அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் எல்லாமே நிரூபிக்க முடியும், முதல்ல அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது சக்தியோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட வந்து க்ளோஸாக மூவ் பண்ணுறாங்க. சக்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம எப்படி பழகணும், எப்படிலாம் நம்ம வந்து விஷயங்கள்லாம் பேசணும், நிறைய இடம் நம்ம சுற்றி இருக்கோம், அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் மனசு, நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லலாம் கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் கேட்டு சக்தி வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஏன் பிரீத்தி இப்படிலாம் வந்து என்னை வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்க, முன்னாடி நடந்த கதை, முன்னாடி நடந்த விஷயம் எதுவும் பேசாத நான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் அங்கெல்லாம் வரல, உன் வேலை என்னமோ பார் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த சக்திக்கு பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறேன், எப்படியாவது வந்து சக்தியை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் என்னடி சக்தி கிட்ட ஏதாவது பேசுனியா, பழகினியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் சக்தி கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறேன், ஆனால் அவன் இப்போ இதுக்கே வரவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதே தெரியல, என் வழிக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரிடி, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது பேசி வழிக்கு வர ஆரம்பி, அது மட்டும் கிடையாது, வீட்டில் வந்து இதுக்கப்புறம் பொன்னி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, பொன்னி யாரும் கண்டுக்கிறதே இல்லை, அவள் சாப்பிட கூட சாப்பிட்றதில்ல அப்படின்னோடனே, அப்படியா, அப்போ பொன்னியோட இடத்த நீ பிடிக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, பொன்னி வந்து சமைச்சிட்டு இருந்தால முதல்ல வந்து சமையல் கட்ட பிடி, அதுக்கப்புறம் வந்து உன் அத்தை வந்து உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, சமையல் கட்டில் நீயே போய் சக்திக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடு, சக்திக்கு தேவையானது எல்லாமே நீயே பார்த்துக்கோ, பொன்னி என்னென்ன பண்ணுவாளோ அது எல்லாமே நீயே பண்ணு, எப்படிம்மா நான் போய் அதெல்லாம் பண்ண முடியும், எல்லோரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா, இப்போ இனிமேட்டு தப்பாக நினைக்க என்ன இருக்குது, இதுக்கப்புறம் பொன்னி இடத்துல நீ தான் இருக்க போகிற, அது எல்லாருக்கும் மறைமுகமாக தெரிஞ்சிருக்கும், அதனால் உங்கள் அத்தையும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ கவலைப்படாமல் போ, ஆன்ட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க தான், இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, பொன்னி இருக்கும்போது, அதெல்லாம் அவள் இருந்தால் என்னடி, இதுக்கப்புறம் அவள் ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை, நீ போய் தைரியமாக செய் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படி சொல்லிட்டு கீழே போகிறாங்க. உடனே பவானி வந்து சமைச்சிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. பிரீத்தி, இல்லை பிரீத்தி பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நானே சமைக்கட்டுமா, பிரீத்தி உனக்கு சமையலாம் நல்லா தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு சமைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து, என்ன பிரீத்தியா, ஏம்மா நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க, நீ வந்து இந்த வீட்டில் கெஸ்ட்டுமா, அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செஞ்சால் போதும், இதெல்லாம் நீ செய்யணுன்ற அவசியமே இல்லையே அப்படி சந்திரசேகர் சொல்கிறாரு. என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க, நான் சமைக்கக்கூடாதா அப்படின்னு, ஆமாம் அவள் சமைக்கக்கூடாதா, இதில் என்ன தப்பு இருக்குது, அவள் ஆசைப்படுறா சமைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க ஜெயா. அதை கேட்டு, என்ன ஜெயா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் யார் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணோம், அதனால் நான் சொல்கிறத இங்கே நடக்கும், பிரீத்தி இங்கே சமைக்கட்டும், பிரீத்திக்கு என்னென்ன விருப்பமோ அது எல்லாம் செய்யட்டும், அவள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு சந்திரசேகர் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன இவ இப்படி பண்ணுறா, இந்த பிரீத்தி பொண்ணு நான் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து பிரீத்தி வந்து சக்தியை கூட்டின்னு வராங்க. சக்தி, இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், நானே சமைச்சிருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. எனக்கு வேணாம், சொன்னால் கேளு அப்படின்றாரு. அதெல்லாம் தெரியாது சக்தி, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதை பார்த்து சந்திரசேகர் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. பிரீத்தி சொல்லிட்டு கத்துறாரு. உடனே வந்து அங்கிள் அப்படின்னோடனே, இங்கே பாரு பிரீத்தி, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, கொஞ்சம் அவன் கல்யாணம் ஆனவன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் உனக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்றாரு. அதை கேட்டு ஜெயா வந்து, இப்போ என்ன தப்பு பண்ணிட்டான்னு ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பொன்னி அங்கே வராங்க. பொன்னியை பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு பொன்னி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு சக்தி வந்து அப்படியே வந்து மனசு கஷ்டப்படுறாரு. பொன்னியை பார்த்துட்டு இங்கே பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது முடியுது.